ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இது நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு பழைய புளியாக எடுக்காதீங்க, கருப்பாக இருக்கும் ரசம். கொஞ்சம் மீடியம் புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, மஞ்சள், கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதை பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் புளி தக்காளி கலவையை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதை ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரசம் ஊற்றுற கிண்ணத்தில் அதுக்கு தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த ரசம் நல்லா கொதித்து வரட்டும். 1 நிமிஷம் கொதிக்கணும், ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை போகும், தக்காளியும் புளியிலையும் இருக்கிறது. கொதித்த உடனே இதை எடுத்து கிண்ணத்தில் மாற்றிடுங்க. தக்காளி ரசம் ரெடி.